அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 6ஆம் வகுப்பு 5ஆம் இயலுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 4 இயல் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது? ஆசாரக்கோவை, ஆப்ஷன் சி. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். பொறையாகும், ஆப்ஷன் டி. இளைத்து என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? செய்து, ஆப்ஷன் சி. அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது, ஆப்ஷன் ஏ. அறுவடை திருநாளை உத்தராயன் என்று கொண்டாடப்படும் மாநிலம் எது? குஜராத், ஆப்ஷன் டி. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக இருப்பது மாமல்லபுரம், ஆப்ஷன் சி. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8 எழுத்துக்கள் உள்ளன, ஆப்ஷன் சி. வானம் என்ற சொல்லின் பொருள் டேஷ். வெடி, ஆப்ஷன் டி. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள், ஆப்ஷன் சி. ஆசாரக்கோவை என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது, ஆப்ஷன் டி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஷ். மறைந்த, ஆப்ஷன் ஏ. முத்தேன் என்பது டேஷ். கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், ஆப்ஷன் சி. தை 2ஆம் நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது, ஆப்ஷன் பி. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். புதியன புகுதலும், ஆப்ஷன் ஏ. மாமல்லன் நரசிம்மவர்மன் வாழ்ந்த காலம் எது? 7ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும், ஆப்ஷன் பி. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால், ஆப்ஷன் பி. நிலையான செல்வம் என்பது டேஷ். ஊக்கம், ஆப்ஷன் டி. ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் ஏ. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை, ஆப்ஷன் சி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும், ஆப்ஷன். அதாவது கூற்று 1 சரி. நா மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும், நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். எனவே கூற்று 2 தவறு. நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் நகரம் தோன்றும், லகரம் தோன்றும். ஸோ இங்கே நகரம் கொடுத்துருக்காங்க. கூற்று 3ம் தவறு. எனவே கூற்று 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. மோந்து பார்த்தால் டேஷ் மலர் வாடிவிடும். அனிச்ச மலர் வாடிவிடும், ஆப்ஷன் சி. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர், ஆப்ஷன் பி.
பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று டேஷ். ஆசாரக்கோவை. ஆப்ஷன் டி. தாள் என்பதற்கு டேஷ் என்று பொருள். நாக்கு என்று பொருள். ஆப்ஷன் சி. சொல்லும் பொருளும் பொருத்துக. நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை. பார் என்பதன் பொருள் உலகம். பண் என்பதன் பொருள் இசை. நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல், நட்பு. கை பிளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி. ஆப்ஷன் பி. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் டேஷ். போகி திருநாள். ஆப்ஷன் ஏ. மாமல்லன் நரசிம்மவர்மன் டேஷ் அரசன். பல்லவ அரசன். ஆப்ஷன் டி. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை? 4 தலைமுறைகளில். ஆப்ஷன் பி. அர்ஜுனன் தவசி என்னும் சிற்பத்தை டேஷ் என்றும் கூறுவர். பகீரதன் தவம் என்றும் கூறுவர். ஆப்ஷன் டி. விளை என்னும் சொல்லின் பொருள் விரும்பு. ஆப்ஷன் பி. ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் டேஷ். பிறருடன் உதவி செய்தல், பிறருக்கு உதவி செய்தல். ஆப்ஷன் பி. 2024ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு டேஷ். 2055. ஆப்ஷன் டி. அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படும் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 5 ரதங்கள் உள்ளதால் பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர் பெற்றது. கூற்று 1 சரியானது. உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல உள்ளதால் புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். கூற்று 2 சரியானது. தேர் போன்ற வடிவத்தில் உள்ளதால் கடற்கரை கோவில் என்று பெயர். கூற்று 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் பாருங்க. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி. தாலாட்டு டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. ஆப்ஷன் பி. சிற்பக்கலைகளில் அனைத்து வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். ஆப்ஷன் பி. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம். மயங்கொலிகள் என்கிறோம். ஆப்ஷன் டி. பயனிலா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பயன் பிளஸ் இலா. ஆப்ஷன் ஏ.